ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழக்கில்லேன் என்ற கோதைமொழி கேட்டு மனம் வருந்தி நின்றார் தந்தை விஷ்ணு சித்தர். அதீத பக்தியால் இவளுக்கு பித்து பிடித்து விட்டதோ? சிலையாய் உறைந்த இறைவனோடு இல்லறம் எப்படி சாத்தியம் என்று பலவாறு சிந்தித்து மருகிய பெரியாழ்வாராம் விஷ்ணு சித்தர் ஒருவாறு தன் மனதை தேற்றிக்கொண்டு 108 திருப்பதிகளில் வாழும் எம்பிரான்களில் எவரை மணக்க விரும்புகிறாய் என்று மகளை வினவ, கோதையும் அவர்கள் குணநலன்களைப் பற்றி கூறுமாறு தந்தையிடம் பணிக்கிறாள். ஆழ்வாரும் ஸ்ரீவில்லிபுதூரில் தொடங்கி பாண்டி மண்டலம், தொண்டை மண்டலம், மலைநாடு, சோழநாடு, வடதிசை திருப்பதிகளில் உறையும் எம்பிரான்கள் மற்றும் திருவேங்கடவன், அழகர், திருவரங்கன் என்று பெருமாளை பற்றி தாமறிந்த அத்துணை பெருமைகளையும் விரிவாக மகளுக்கு எடுத்து கூறுகிறார். அவர்களுள் அரங்கத்துறையும் அழகிய மணவாளனின் கண்ணழகும் குழலழகும் கோதையை கவர, அம்மைத்துணன் நம்பி மதுசூதனனையே கைத்தலம் பற்ற கனா கண்டாள். கோதை அருளிய திருப்பாவையிலிருந்து இன்று 12ஆம் பாசுரம். இன்று மார்கழி 12ஆம் நாள். கனைத்திளங்கச் செருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர, நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வேழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவா. இதன் பொருள், பசையால் கதறித் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடி அங்குமிங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது. இந்த அளவிற்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பனி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமகனாகிய அந்த நாராயணன் பெருமையை பாடுகிறோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் இந்த பேருறக்கம்? எருமைகள் பால் சொரிந்து தோழியின் இல்லவாசலை சேராக்கிவிட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத கோபியர் மிகுந்த சிரமத்தோடு அவளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர். கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி, மேலே தலையில் பனியின் குளிர்ச்சி. இதையெல்லாம் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள். எத்துணை சிரமப்பட்டாலும் ஒருவர் விடாமல் அனைவரும் எம்பெருமான் திருப்பாதம் சேர வேண்டும் என்ற நோக்கில் ஆண்டாள் எழுதிய இப்பாசுரத்தை நாமும் பக்தியோடு பாடி எம்பெருமான் திருப்பாதம் அடைவோமாக. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.